திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல். கோடை காலங்களில் அதிக சுற்றுலா பயணிகளை கவரும் சுற்றுலா தலமாகவும் மலை சார்ந்த விவசாய பகுதியாகவும் இது உள்ளது. இங்குள்ள நாயுடுபுரம், சீனிவாசபுரம், வில்பட்டி, பூம்பாறை, மன்னவனூர், வடக்கவுஞ்சி, அடுக்கம், தாண்டிக்குடி, பண்ணைக்காடு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் அதிக அளவு விவசாயம் நடைபெற்று வருகின்றது. இங்கு கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, பீன்ஸ், காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளும், ஆரஞ்சு, வாழை, பிளம்ஸ், பேரிக்காய், பலா, அவகோடா உள்ளிட்ட ஏராளமான பழ வகைகளும் இங்கு அதிகளவு பயிரிடப்பட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தினந்தோறும் அனுப்பப்பட்டு வருகின்றது. இதில் ஏப்ரல், மே மாதங்களில் இங்கு கிடைக்கும் அதிக ருசி உள்ள பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட பிளம்ஸ் பழங்களுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே அமோக வரவேற்பு இருக்கு. மரங்களில் இருந்து நேரடியாக பிளம்ஸ் பழங்களை வாங்குவதற்காகவே தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவு சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் கொடைக்கானலுக்கு வருவர். கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் பெரும்பள்ளம், மேல்பள்ளம், பேத்துப்பாறை, வில்பட்டி, அட்டுவம்பட்டி, பள்ளங்கி, வடக்கவுஞ்சி, பெருமாள்மலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு பிளம்ஸ் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களாக போதிய மழை இல்லாததால் பிளம்ஸ் விவசாயிகள் வேதனையில் இருந்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையினால் தற்போது பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் அதிகரிக்க துவங்கியுள்ளன. இதுகுறித்து விவசாயி ஜான் கென்னடி கூறும்போது, கடந்த 6 மாதங்களாக மழை இல்லாததால் பிளம்ஸ் விவசாயம் கை கொடுக்காது என்று இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பெய்து வருவதால் மரங்களில் பிளம்ஸ் பழங்கள் அனைத்தும் பழுக்க துவங்கியுள்ளன. அதேபோல் மரங்களில் காய்களும் துளிர்விட துவங்கியுள்ளது. தற்போது பிளம்ஸ் விவசாயத்தில் நல்ல விலையும் இருக்கிறது, விளைச்சலும் இருக்கிறது. சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் பிளம்ஸ் பழங்களை வாங்க தற்போது அதிக அளவு ஆர்வம் காட்டுகின்றனர் என அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கடந்த 6 மாத காலமா 6-7 மாத காலமா சரியான மழை கிடையாது கொடைக்கானல்ல. ஆனா பிளம்ஸ் பாருங்க இப்ப நல்ல திரட்சியான நேரத்தில் இருக்க நேரத்தில் வந்து அதிகப்படியான மழை பெஞ்சிருக்கு. இதனால நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். பிளம்ஸ்கள் நல்லா பழுத்துருக்கு. எங்கிட்ட வந்து வியாபாரிகள் வந்து 200 to 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. இதனால அவங்களும் டூரிஸ்டுகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோட வியாபாரம் செய்ய முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. மேலும் இது குறித்து பழ வியாபாரி அலெக்சாண்டர் கூறுகையில், கடந்த வருடம் பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் குறைவாக இருந்ததாகவும், ஆனால் இந்த வருடம் பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் வெகுவாக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிக விளைச்சல் காரணமாக மக்கள் விரும்பும் விலையில் அவற்றை கொடுக்க முடிவதாகவும் கூறினார். இந்த வருஷம் பழத்தில் வந்தோம்னா பிளம்ஸ் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு. போன வருஷம் வந்து பிளம்ஸ் அவங்களுக்காக மகசூல் கிடைக்கல. இந்த வருஷம் நல்லா விளைக்கிறதுனால மக்களுக்கு அவங்க விருப்பத்து விலைகளுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் இந்த கோடை க்ளோஸோவுக்கு மக்கள் அதிகமாக வருவதை நாங்கள் விரும்புகிறோம். அப்போ தான் எங்கள் பழங்கள் வியாபாரம் கொஞ்சம் எல்லா கடைகளுக்கும் கொஞ்சம் விற்பனை அதிகமாக இருக்குன்ற நம்புகிறேன் நான். இங்கு விளைவிக்கப்படும் பிளம்ஸ் பழங்கள் அறுவடை செய்த பின்னர் சந்தைப்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றன. நிலையான விலை கிடைக்காத சூழலும் ஏற்படுவதால் பிளம்ஸ் பழ விவசாயத்தில் விவசாயிகள் அக்கறை காட்டாத ஒரு சூழலும் தற்போது ஏற்பட்டுள்ளது. விவசாயத்தை காப்பதற்கு பிளம்ஸ் பழங்களில் இருந்து தயாரிக்கக்கூடிய ஜாம், பழரசங்கள் உள்ளிட்டவற்றை தயாரிக்க சிறு தொழிற்சாலைகளை அந்தந்த பகுதிகளில் தமிழக அரசும் தோட்டக்கலைத்துறையும் இணைந்து உருவாக்கி பிளம்ஸ் விவசாயத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். தற்போது விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைத்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் பிளம்ஸ் விவசாயத்தையும் மழை பயிர்களையும் காப்பதற்கு நிலையான வருமானம் கிடைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகள். சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயனுடன் செய்து கொள்ள